எப்படியோ நான் வந்த வேலை முடிஞ்சாச்சு. நான் வந்த வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். பரத்துக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நான் பரத்தை, நம்ம காம்பவுண்ட் எல்லாமே ரொம்ப மிஸ் பண்றேன். அட்லீஸ்ட் பரத் கிட்டயாவது பேசலாம். என்ன ஜீவா இன்னும் பேரோட சுத்திட்டு இருக்கீங்க? படம் ஃபர்ஸ்ட் காப்பியே ரெடி ஆயிடுச்சு. இல்லைங்க சார், எல்லாம் ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக தான். இன்னும் என்ன வெரிஃபிகேஷன்? படம் தான் ரெடி ஆயிடுச்சே, அதை எடுத்து உள்ள வைங்க. அப்புறம் இந்த ப்ரீவியூ தியேட்டருக்கு டைரக்டர் பேச சொன்னாரு. முதல்ல போய் பேசுறீங்க. சரிங்க சார். அந்த வேலையை பாருங்க, எடுத்து உள்ள வைங்க. ஓகேங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓ ஹலோ பரத், நான் உமா பேசுறேன். ஹலோ உமா, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பூஜா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்புறம் அந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற அட்ரஸ்க்கு போய் நாங்க பார்த்தோம். சரி. 6 மாசமா அந்த வீடு பூட்டியே இருக்குன்னு அங்க இருந்து செக்யூரிட்டி சொன்னாரு. ஓ. அப்புறமா எங்க எம்டி வந்து இங்க கொஞ்சம் பெரிய ஆளு. ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த அட்ரஸை கொஞ்சம் விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சதுல பவித்ரா வந்து ஒரு அடாப்டட் சைல்டுன்னு தெரிய வந்தது. இப்போ உயிரோடும் இல்லையா? இவ்வளோ தூரம் தேடி வந்தும் கடைசியில் இவங்களுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே. கொடுங்க ஒரு நிமிஷம். ஹாய் பரத், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பூஜா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பூஜா. ஐ அம் ரியலி வெரி சாரி. எதுக்கு சாரி சொல்றீங்க? பரத், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஓகே, கடைசியில பாருங்க, நான் சொன்ன மாதிரி எனக்குன்னு யாருமே கிடையாது. என்ன பூஜா இப்படி பேசுறீங்க? என்னதான் அவங்களுக்கு நீங்க வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி தானே. அவங்க இறந்து போனது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? பாருங்களேன், நான் ஒரு அதிசய பிறவின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பாஸ்ட் லைஃப் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் பிரசன்ட் லைஃபும் மறந்து போய் கொஞ்ச நாளைக்கு பிளாங்கா இருந்தேன். இப்போ பழசு சுத்தமா ஞாபகம் வரல. பட் இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷம் ஒன்னே ஒண்ணுதான். மறுபடியும் அந்த காம்பவுண்டுக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட போறேன், எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்றது மட்டும்தான். ஸோ ரிலாக்ஸ், யாரும் எந்த வருத்தமும் பட வேண்டாம். ஓகே ஓகே பரத், நான் வச்சிடுறேன். பாய். பூஜா பூஜா. போலாம். ஹலோ. நான் தான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கேலண்ணா? நான் சௌக்கியமா இருக்கேன். சரி, நீ உமாவும் சௌக்கியமா தானமா இருக்க? நீங்க பக்கத்துல இல்லைங்கிறத தவிர வேற ஒரு குறையும் இல்லைன்னா நன்னா இருக்கும். காசி, ஹரித்வார், ரிஷிகேஷ், கைலாஷ், மானசரோவர் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊருக்கு திரும்பி வந்து உமாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா உன்னையும் அழிச்சுட்டு திரும்பவும் இங்கே வந்து செட்டில் ஆயிடலான்னு தோன்றது. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆமா, வரன் வந்ததை பத்தி சொன்னேனே, அவகிட்ட பேசினியா? உமா என்ன சொல்ற? கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாலே அவளுக்கு கசக்குறதுன்னா எரிஞ்சு எரிஞ்சு விழறா. எடுத்தெரிஞ்சு பேசுறான்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்றா. நான் உனக்கு பண்ண துரோகத்தையும் நீ பட்ட துயரத்தையும் கூடவே இருந்து பார்த்தவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்க மனசு வரும்? எல்லா ஆம்பளைகளுமே நம்ம அப்பா மாதிரி தான் இருப்பாங்கன்னு அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா. இல்ல, அப்படித்தான். பிஞ்சு மனசுல நஞ்ச கலந்த மாதிரி அவ நிறைய காயப்பட்டிருக்கா. அந்த காயம் மெதுவா தான் ஆறும், நம்ம தான் ஆத்தணும். நான் வரேன், வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிண்ணா. உமாவும் சிங்கப்பூர்ல இருந்து வந்துருவா. நீங்க சொன்னா அவ கேப்பாண்ணா. சரிம்மா, நான் வச்சுடுறேன். சரிண்ணா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. வச்சிடுறேன். என்ன மாமி, யார்கிட்டயோ சந்தோஷமா போன்ல பேசிட்டு இருக்கேன்? எங்க ஆத்துக்கார் தான் லட்சுமி. காசி, ஹரித்வார், ரிஷிகேஷ், மானசரோவர் எல்லாம் ஊரையும் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு திரும்பி வராராம். சரி சரி, மாமா வந்த உடனே மறக்காம கங்காஜலம் எங்காத்து கொடுத்து விட்டுருங்க. நிச்சயமாமா.
ஆமா, இந்த பூஜாவும் உமாவும் சிங்கப்பூருக்கு போனவாதான் ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. லட்சுமி, உமா என்னடா பேசினா லட்சுமி? என்ன சொன்னா? பூஜா இங்க இருந்து போன மாதிரியே தான் இருக்காளாம். ஏர்போர்ட்ல இறங்கினதும் மயங்கி விழுந்துட்டாளாமா. அச்சச்சோ, அப்புறம்? நல்ல காலம் ஒண்ணும் இல்ல. கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தான் 2 பேரும் தங்கி இருக்காளாம். இன்னும் 2 நாள்ல பூஜா அட்ரஸ்ல போய் விசாரிக்க போறதா இருக்காளாம். எப்படியோ பூஜாவை அவ அம்மா அப்பா வண்ட ஒப்படைச்சிட்டா போதுமா. ஆமா மாமி, கஷ்டப்பட்டு பெத்து இத்தனை வருஷம் வளர்த்த பொண்ணை காணுமேன்னு அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். எல்லாம் நல்லபடியா நடந்தா போறோம். லட்சுமி செத்த உட்காருமா, நான் போய் காஃபி எடுத்துன்னு வரேன். இருங்கோ, எனக்கு எதுக்கு மாமி காஃபிலாம்? இல்லம்மா, காஃபி கலந்துட்டு இருந்தேன், போன் வந்தது, வந்து போனை எடுத்தேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, உட்காரு. ஆ. மாறு எப்படியோ படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு ப்ரீவியூ இருக்கு சாயங்காலம் ஏவிஎம் தியேட்டர்ல, மறக்காம வந்துரு. நோ 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 நோ, ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரீவியூ தியேட்டர். தியேட்டர்ல போய் முதல் நாள் முதல் ஷோ ஆடியன்ஸோட உட்கார்ந்து படம் பார்க்கணும். அப்பதான் நம்ம சீன்ஸ் வரும்போது ஆடியன்ஸ் என்ன மாதிரி லைக் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும், என்ன மாதிரி வரவேற்பு இருக்கணும் தெரிஞ்சுக்க முடியும். ஆடியன்ஸோட பல்ஸ் தான் என்ன மாதிரி கலைஞனுக்கு முக்கியம். ரசிகர்களுடைய நாடி துடிப்புல தான் என்னுடைய நடிப்பே இருக்கு. குமார், ஒரு விஷயம். எஸ், டெல் மீ. ஒன்றும் இல்லை, இந்த படம் முடிஞ்ச பிறகு லெங்க்த்து அதிகமாக இருந்தால் ட்ரிம் பண்ணுவாங்க. அதில் வந்து தேவையில்லாத சீனு, நல்லா வராத சீன் எல்லாத்தையும் வெட்டி தூக்கிடுவோம். எஸ் எஸ், அப்பதான் படம் கிரிப்பா இருக்கும். ஆமாம், அதில் என்னன்னா, அப்படி பண்ணும்போது நீ நடித்த சீனையும் வெட்டி தூக்கிட்டோம். என்னடா சொல்ற? அப்கோர்ஸ் இது கூட ஒரு வகைக்கு நல்லதுதான். ஃபியூச்சர்ல ஸ்டேட் அவார்ட், சென்ட்ரல் அவார்ட் வாங்க போற மகா நடிகனா. எஸ், மை செல்ஃப். இந்த மாதிரி துண்டு தூக்குடா வேஷத்துல வராம இருக்கிறது எதிர்கால சினிமா வரலாற்றுக்கு ரொம்ப நல்லதுதான். குமார், அழுறியா? நோ நோ நோ, ஜஸ்ட் டஸ்ட் வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. இங்க பாரு, முக்கியமான விஷயம். பூஜா உமாவும் சிங்கப்பூர்ல நீங்க வரப்போறாங்க. பூஜா இங்க இருக்கும்போது நம்ம கிட்ட எல்லாம் சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல உங்களுக்கு வேண்டியவங்க யாருமே இல்லையா? பூஜாவுக்கு வேண்டியவங்க இங்க இருக்கும்போது அங்க யார் இருக்க போறா? என்னப்பா சொல்ற? டேய், ஒரு பொருளுக்கு சொந்தக்காரவங்கள்ட்ட அதை சேர்த்து வைக்கணும்னு நம்ம தேடி அலைஞ்சு கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கிறோம். ஆனா அந்த பொருள் அவங்கள்ட்டே போகாம நம்மள்ட்டே திரும்பி திரும்பி வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த பொருளுக்கு சொந்தக்காரங்களே நம்ம தானே அர்த்தம். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். பூஜா உனக்கு தான் சொந்தம்னு அர்த்தம். என்ன குமார் வளர்ற? நான் ஒன்னும் வளரல பரத், சொல்ல வேண்டியதான் சொல்றேன். இத்தனை நாள் பூஜாவுக்கு சொந்தம்னு யாராவது இருப்பாங்கன்னு நினைச்சோம். இப்ப யாருமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால இனிமே பூஜாவுக்கு எல்லாமே நீதான். இங்க பாரு குமார், நீ சொல்ற மாதிரி என்ன என் மனசுல நேத்து இருந்தது இல்ல, இன்னைக்கும் இல்ல, இனி எப்பவும் வரப்போறதும் இல்ல. இல்ல பரத், உன்னை விட ஒரு நல்ல துணை பூஜாவுக்கும், பூஜாவை விட ஒரு நல்ல துணை உனக்கும் அமையவே அமையாது. நல்லா யோசி குமார். குமார், ஏய் நெல்லுப்பா. உங்களை பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யார் சொன்னாங்க? ஜிஎம் தான் சொன்னாரு. ஓ, என்ன சொன்னாரு? நீங்க ஒரு அடாப்டட் சைல்டா? உங்க அம்மா அப்பா ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா? உங்களுக்குன்னு வேற யாருமே இப்போ இல்லையா? கடைசியில நான் சொன்னதுதான் கரெக்ட். எனக்கு நான் அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, சொந்த பந்தங்கள்னு யாருமே கிடையாது. குட். நிஜமா உங்களுக்கு வருத்தமே இல்லையா பூஜா? எந்த வருத்தமும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என்னை அம்மா அப்பாவோட சேர்த்து வைக்கணும்னு நீங்களோ பரத்தோ இனிமே அலைய வேண்டியதில்லை. அவங்க எங்க இருக்காங்கன்னு தேட வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த காம்பவுண்ட்,
அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற நீங்க எல்லாரும் தான் என்னோட சொந்த பந்தங்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. காம்பவுண்டை பத்தி பேசினதுனால நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன். உமா, உங்க ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். ம்